என் பெயர் யாழினி. 21 வயதில் எனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தார்கள். எனக்கு பஜனை பாடி பூஜை செய்வது என்பது மிகவும் பிடிக்கும். என் பஜனை ஓசை வீடு முழுக்க ஒலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கனவு கொண்டே இருப்பேன். எனக்கு பார்த்த மாப்பிள்ளை மிகவும் வசதியான குடும்பம். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன், உன்னை நல்லா பார்த்து கொள்ளுவான் என்று என் பெற்றோர்கள் சொன்னார்கள். என் பல நாள் ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு என் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் என்று திருமணத்திற்கு சம்மதித்தேன். அன்று எங்களுக்கு முதல் இரவு. எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று பல கனவுகளுடன் ரூமுக்குள் சென்றேன். என் கணவர் கௌதம் எனக்காக காத்து கொண்டிருந்தார். நான் உள்ளே போனவுடன் என் கணவர் அன்பாக அருகில் வந்தார். அந்த நேரத்தின் உணர்ச்சியில் நான் குழப்பத்திலும் அமைதியிலும் இருந்தேன். என் கணவரின் தொழுதல் என் ஆசைகளை மேலும் தூண்டியது. ஆனால் நான் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. முதலிரவு என் எதிர்பார்ப்புக்கு மாறாக அமைதியாக முடிந்தது. 2 நிமிடம் கூட ஆகவில்லை அதற்கு. அவர் வேலையை முடித்துவிட்டு உறங்க ஆரம்பித்தார். என்ன இது, இப்படி ஆகிவிட்டது, இப்படிதான் இருக்குமா என்ற சலிப்பு எனக்குள் ஏற்பட்டது. சரி, முதல் இரவு என்பதால் அப்படி இருக்கலாம். கல்யாணமான டயர்டும் இருக்கும் அல்லவா, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் 6 மாதம் ஆகிறது. அந்த 2 நிமிடத்தை தாண்டி எதுவும் கிடையாது. இவ்வளவுதானா என்ற சலிப்பு என் மனதில் தோன்றியது. கனவுகள் எல்லாமே நிறையாசையாக மாறியது. ஆனால் என் மனதில் இருக்கும் ஆசைகள் மட்டும் அடங்கவே இல்லை. கணவன் ஐடி துறையில் வேலை செய்கிறார். அதனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு சென்றோம். காலையில் சென்றால் இரவுதான் வீட்டுக்கு வருவார். தனிமையில் இருந்த எனக்கு பக்கத்து வீட்டுக்கு புதிதாக வந்த மாயா எனக்கு தோழியானாள். என் கணவர் சென்ற பின்பு அவளுடன் தான் என் நேரம் கழிந்தது. ஒரு நாள் நான் அவள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் கணவர் வந்தார். கருப்பாக இருந்தாலும் ஜிம்முக்கெல்லாம் சென்று தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அவரை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கணவர் நமக்கு கிடைத்திருந்தால் நம் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி இருக்குமே என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் அதுபோல மாயா வீட்டுக்கு சென்றேன். அவள் வீட்டுக்கு பக்கத்தில் போனதும் எனக்கு ஒரு விதமான விசித்திரமான சத்தம் கேட்டது. பக்கத்தில் போய் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, மாயா அவள் கணவனுடன் சேர்ந்து பஜனை பாடிக்கொண்டிருப்பது. அவள் பாடும் பஜனை சத்தம் என் காதுகளில் இடி போல இறங்கியது. அவள் கணவர் தீபம் வைக்க அந்த முக்கோண விளக்கில் எண்ணெய் ஊற்றி அவள் திரி போட்டு பற்ற வைத்தாள். என் கண்களை அசைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து எனக்கு மாயா கணவரின் மேல் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. நான் அவ்வப்போது அவரை ரசிப்பதைப் போல அவரின் பார்வைகளும் சில நேரம் என்னை அப்படியே முழுங்குவது போல இருக்கும். இப்படியே இருவரும் அவ்வப்பொழுது ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டே இருந்தோம். அப்படி இருக்கையில் மாயா 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன், என் பிரசவத்திற்காக என் அம்மா ஊருக்கு செல்கிறேன் என்று சொன்னார். எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை என்று நினைத்தாலும் மனதுக்குள் ஒருவித சொல்ல முடியாத மகிழ்ச்சி. மாயா அடுத்த நாள் அவள் அம்மா ஊருக்கு சென்றாள். இப்பொழுது மாயாவின் கணவரும் நவீன் தனியாக தான் வீட்டில் இருக்கிறார். இந்த சமயத்தில் அவருடன் நெருங்கி பழக முடியுமா, நம் ஆசைகள் அவரிடம் கூறி தனித்து கொள்ள முடியுமா என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது. ஆனால் இது நம் தோழி மாயாவுக்கு செய்யும் துரோகமாக இருக்காதா என்ற குற்ற உணர்ச்சியை நான் அதை அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் மதியம் ஹோட்டலில் சாப்பிடுவார். இரவு அவருக்காக சாப்பாட்டை நான் தான் சமைத்து கொடுப்பேன். இப்படி இருக்கையில் என் கணவர் ஆஃபீஸ் வேலையாக 1 வாரம் வெளியூருக்கு செல்ல வேண்டி இருந்தது. யாழினி, எனக்கு வேலை விஷயமா வெளியே 1 வாரம் போக வேண்டியிருக்கு, 1 வாரம் கழித்து தான் வருவேன், பார்த்து பத்திரமா இரு என்று கூறிவிட்டு என் கணவர் கிளம்பினார். இப்பொழுது எங்கள் இருவருக்கும் இடையில் யாரும் இல்லை என்பதை இருவருமே புரிந்து கொண்டோம். இதை போன்ற வாய்ப்பு இன்னொரு முறை எங்களுக்கு அமையாது. மறுநாள் குளித்து முடித்து அழகாக மேக்கப் செய்து கொண்டு அழகான சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு தலையில் மல்லிகைப்பூ வைத்து கொண்டு அவருக்காக காத்து கொண்டிருந்தேன். வழக்கம் போல் இரவு சாப்பாட்டிற்கு என் வீட்டிற்கு வந்தார். ஆனால் அவர் கண்கள் சொக்கி இருந்தது. அவர் குடித்திருப்பார் போல சற்று போதையில் இருந்தார். நான் அவருக்கு உணவு பரிமாறினேன். சாப்பிட்டு முடித்தவுடன் கைகளை கழுவ சென்றார். நானும் டவலை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவர் டவலை வாங்காமல் போதையில் என் சீலை முந்தானையை இழுத்து துடைத்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரிகிறதா, என்னை விடுங்கள் என்று உள்ளுக்குள் ஆசை இருந்தாலும் எதையும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவர் போதையில் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் இருந்தார்.
அவரின் கட்டுக்கோப்பான உடல், அவரின் நெருக்கமான அருகாமை என்னை குழப்பமடைய செய்தது. என்னுள் இருந்த குழப்பமான உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தது. இருந்தாலும் இது தவறு என்று என் உள்மனம் சொன்னது. ப்ளீஸ் என்னை விடுங்க என்றேன். அவர் இருந்த நிலையில் எதையும் காதில் கொள்ள வாங்கி கொள்ளவில்லை. அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்னை நெருங்கினார். அத்தனையும் காமிக்க ஆரம்பித்தார். இது தவறு என்று வேண்டாம் என்று முயற்சி செய்தேன். ஆனாலும் எனக்கும் அவரை பிடிக்கும். அவருடன் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற ஆசையும் என்னுடன் இருந்தது. இவரின் வேகம், வீரம் என்னை முழு விருப்பத்துடன் அவருக்கு கொடுக்க சம்மதித்தேன். திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிறது. ஆனால் ஒரு நாள் கூட இதுபோல் இருந்ததில்லை. நான் ஆசைப்பட்ட அத்தனையையும் அந்த இரவு எனக்கு எதிர்பாராத உணர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஒரு மாற்றமான அனுபவமாக இருந்தது. அது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. எனக்கு போதும் போதும் என்ற அளவிற்கு செய்ய ஆரம்பித்தார். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் இயக்கங்கள் இன்று தீரும் என்று. எல்லாம் முடிந்து அவர் பின் நிதானத்திற்கு வந்த நவீன் அவர் எப்படி வீட்டிற்கு எழுந்து சென்றார் என்று தெரியவில்லை. இது பல நாள் இயக்கம் என்று தெரிந்தது. நிம்மதியான உறக்கம் எனக்கு வந்தது. ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது. மறுநாள் காலை கண்ணாடி முன் பார்க்கும் பொழுது என்னை நானே ரசிக்க ஆரம்பித்தேன். போதையில் இருந்த நவீன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? அவ்வாறு நடந்ததற்கு பிறகு அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் வீட்டிற்கு சென்றேன். என்னை பார்த்ததும், வாயாலினி இப்பதான் வந்தையா? நான் டயர்டாக இருந்து தூங்கிவிட்டேன் என்றான். நேற்று நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள்? இது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று நான் கேட்டேன். என்னைய பார்த்து சிரித்தபடி, எனக்கு இது தவறு என்று தோன்றவில்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேபோல் உனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். பல நாள் நீ என்னை உன் கண்களால் என்னை கடித்து சாப்பிடுவது போல் பார்த்திருக்கிறாய். நான் அதை கவனித்திருக்கிறேன். நான் இதை செய்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று தெரிந்துதான் அப்படி பண்ணேன். நிஜமாகவே நீ சந்தோஷமாக தானே இருந்தா? அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்ததிலிருந்து நான் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டேன். உன் திருமண வாழ்வில் உன் கணவர் உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை என்று. உண்மைதானே யாழினி என்று கேட்டான். என் கண்களில் கண்ணீர் கொட்டியது. ஆமா நவீன், இதுபோல் ஒரு ஆனந்தத்தை என் கணவர் எனக்கு கொடுத்ததே இல்லை. 2 நிமிடம் கூட ஆகாது அவர் வேலையை முடித்துவிட்டு உறங்க சென்று விடுவார். இவ்வளவுதானா என்ற இயக்கத்தில் இருந்தேன். நேற்று என்று சொல்லியபடி வெக்கத்தில் தலை குனிந்தேன். யாழினி, போய் குளித்துவிட்டு ஒரு நல்ல சுடிதார் போட்டுட்டு கிளம்பு. நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே கிளம்பலாம் என்று நவீன் கூறினார். எங்கே போகிறோம் என்று நான் கேட்டேன். அதெல்லாம் ஏன் கேட்குற? இந்த ஒரு வாரம் நமக்கான நாள். உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது என் பொறுப்பு. நீ எனக்கானவள். உனக்கான இன்பத்தை, நான் அந்த சொர்க்கத்தை நிச்சயம் காண்பிப்பேன். இந்த ஒரு வாரம் உன் மனதில் எதையும் நீ நினைக்கக்கூடாது. என்னை தவிர நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். எனக்காக மட்டும் இந்த ஒரு வாரம் நீ வாழ வேண்டும் என்று நவீன் அதிகாரத்தினோடு ஒரு விருப்பத்துடனும் கூறினான். அவன் கூறிய வார்த்தையில் ஒரு ஆணவம் இருந்தது. மனதில் கொஞ்சம் பயம் வந்தது. இது தவறாய் போய் முடிந்து விடுமோ என்ற பயம் இருந்தாலும் அவனின் அரவணைப்பு, பாசம் எனக்கு தேவைப்பட்டது. அதனால் அவன் சொல்லியபடி கிளம்பி வந்தேன். பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்றான். யாழினிக்கு மேக்கப் எல்லாம் செய்யுங்க, நான் வரும்பொழுது அவள் பேரழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சின்ன வேலையை முடித்துவிட்டு வரேன் என்று வெளியே சென்றார். அவர் திரும்பி வரும்பொழுது என்னை பார்த்ததும் அசந்து போய் நின்றார். யாழினி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? இந்த அழகை இத்தனை நாள் உனக்குள்ளே மறைத்து வைத்திருந்தையே என்று நவீன் என்னை வர்ணித்தான். அவன் எனக்காக சில ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு வந்திருந்தான். அதில் ஒரு ட்ரெஸ் என்னை போட்டுக்கொண்டு வெளியே வரும்படி சொன்னான். நானும் அப்படியே செய்தேன். காரில் ஏறினதும் இன்னும் பல ஆடைகள் எனக்காக வாங்கி வைத்திருந்தான். அத்தனையும் மாடர்ன் ட்ரெஸ், கட் ட்ரெஸ் என்று இருந்தது. பல ஆடைகள் வாங்கியிருந்தான். இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கமில்லையே என்றேன். ஆனால் நவீன் என்னிடம், இதை நீ போட்டுக்கொண்டு என் முன்னால் வந்தாதான் தேடும் அந்த உலகிற்கு உன்னை கொண்டு செல்ல முடியும். அதற்காக இதை நீ போட்டுதான் ஆக வேண்டும் என்றார். நானும் சம்மதம் என்றேன். அன்று கண்ணாடியில் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தேன். அவன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து, இதை நீ போட்டுக்கிட்டு வா என்று சொன்னார். இதை போடும் பொழுது உள்ள வேறு எதுவும் போடக்கூடாது, இது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றார். எனக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் நவீனுடன் இருக்கும் ஆர்வத்தில் நான் அதை போட்டுக்கொண்டேன்.
என் உடம்பின் மீது ஏதோ ஒட்டிய துணியைப் போல் மெல்லிய துணியாக வலுவழுப்பாக இருந்தது. என் உடம்பின் பாகங்களை அப்படியே எடுத்து காட்டியது. அதை போட்டுக்கொண்டு நவீன் என் முன் நிற்கும் பொழுது அவன் மெய்மறந்து விட்டான். இப்படிப்பட்ட பேரழகையை ரசிக்க தெரியாத ஒருவனுக்கு மனைவியாக வந்து விட்டாயே. எனக்கு மட்டும் மனைவியாக நீ கிடைத்திருந்தால் நீ எப்படியெல்லாம் ரசிப்பேன் தெரியுமா? இப்பொழுது அதனால் என்ன கெட்டுப்போச்சு? இந்த ஒரு நாள் உன்னுடன் தான் இருப்பேன். எல்லாத்தையும் உனக்கு நான் காட்டுவேன் என்று நவீன் என்னிடம் கூறினான். வேலை என்பதால் சாப்பாட்டை எடுத்துட்டு வா யாழினி, 2 பேரும் சாப்பிடலாம் என்றான். நானும் கொண்டு வந்தேன். அவன் எனக்கு ஊட்டிவிட்டான். அவனுக்கு நானும் ஊட்டிவிட்டேன். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான உடம்பு என் மீது படும் பொழுது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படி ஒரு உண்மை இருக்குமா என்று யோசிக்கும் அளவிற்கு அவன் ஆரம்பித்தான். இவ்வளவு ஆனந்தம் ஆபத்தில் முடிந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. அவன் பேச்சு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த கொஞ்ச நேரத்திற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம் என்ற அளவிற்கு அவன் என்னை அவ்வளவு சந்தோஷமாக வைத்து கொண்டான். இப்படியே 3 நாட்கள் நடந்தது. நவீனுக்கும் நானும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். பிறகு என் தலைவியை தடவியபடி என்னை பார்த்து கொண்டிருந்தான். என்ன நவீன், உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்று கேட்டேன். இப்படி ஒரு அழகான மனைவி என் அருகில் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்று சொல்ல மனதுக்குள் சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு நாள் கூட என் கணவன் என்னிடம் பேசியதில்லை. 2 நிமிடம் அவன் வேலையை முடித்தவுடன் தூங்கி விடுவார். ஆனால் நீ என்னை ரசித்து கொண்டிருக்கிறாய், இது அத்தனையும் எனக்கு பிடித்திருக்கிறது என்றேன். அதெல்லாம் இருக்கட்டும் யாழினி, உன் கணவன் வந்தால் என்னை நீ மறந்து விடுவாயா என்று நவீன் கேட்டான். மறக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு தரவில்லை நவீன். இந்த வாழ்க்கையில் இந்த 6 மாதத்தில் கிடைக்காத ஒரு அன்பு, ஒரு ஆசை, ஒரு இயக்கத்தை உன்னிடம் கிடைத்திருக்கிறது. உன்னுடன் உண்டான இந்த பழக்கம் கடைசி வரைக்கும் இருந்தால் அதைவிட பேரானந்தம் எனக்கு எதுவும் கிடையாது என்றேன். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்தது. என் கணவர் கௌதம் தான் கால் பண்ணியிருக்கிறார். என்ன என்று கேட்டேன். வந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சு விட்டது, நாளை மதியத்துக்குள் நான் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்றார். அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. பக்கத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தான் நவீன். என்ன ஆளினி, உன் கணவர் நாளைக்கு வருவார் போல என்றார். என் கண்கள் கலங்கியது. கவலைப்படாத செல்லம், உன் கணவர் வந்தாலும் உனக்கு இதே போல ஆனந்தத்தையும் இன்பத்தையும் நான் எப்போதும் உனக்கு தருவேன். இப்படி ஒரு அழகை பார்த்தவுடன் உன் கணவன் உன் பின்னாடியே தான் நாளைக்கு சுற்றப்போகிறார் பாரு என்று கிண்டல் செய்தான். நவீன், சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க என்றேன். இரவு நானும் நவீனும் பேசிக்கொண்டே ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டோம். மகிழ்ச்சியாக இருந்தோம். விடிந்தது தெரியாத அளவிற்கு சந்தோஷமாக இருந்தோம். மறுநாள் என் கணவர் வருவதற்குள் நவீன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுகளை மறைத்து வைத்தேன். என் கணவர் வந்தவுடன் என்னை பார்த்ததும், இந்த 3 நாட்களில் இவ்வளவு அழகாகிவிட்டாய், பார்ப்பதற்கு பேரழகியாக இருக்கிறாய் என்று வந்தவுடனே என்னை தொட ஆரம்பித்தார். ஆனால் அவரின் தொடுதல் எனக்கு நவீனின் ஞாபகத்தை தந்தது. அவனுடன் இருந்த அந்த இன்பம் இவரிடம் என்னால் காண முடியவில்லை. செய்வது தவறு யாழினி என்று என் மனதுக்கு தெரிந்தாலும் அவர் தந்த ஆசையை என்னால் அடக்க முடியவில்லை. அதனால் என் கணவர் வேலைக்கு சென்றதும் நவீனை காண ஓடி சென்றேன். அவன் வீட்டில் நவீன் எனக்காக காத்து கொண்டிருந்தான். நீ வருவாய் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை. உள்ளே வா யாழினி என்று அழைத்தான். உள்ளே சென்றதும் நவீன் என்னை ஓடி வந்து அணைத்தான். நேற்று இரவு உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணனு தெரியுமா? இவ்வளவு அழகான பெண் என்னுடன் 3 நாள் இருந்திருக்கிறார். ஆனால் இன்று இல்லை என்று நினைக்கும் போதே எனக்கு நேற்று இரவு நரகம் போல் இருந்தது. நீ இப்பொழுது வருவாய் என்று உனக்காக காத்து கொண்டிருந்தேன். மாயாளினி, நான் சொன்னது போலவே உன் கணவர் உன் பின்னாடியே சுற்றினானா? நான் கொடுத்த இன்பத்தை அவனால் கொடுக்க முடிந்ததா என்றெல்லாம் கேட்டான். எனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் வா என்று எனக்கு காண்பித்தான். அதில் ஒரு மொபைல் இருந்தது. ஆன் பண்ணி அதில் இருக்கும் வீடியோவை பார் என்றான். அதிர்ச்சியானேன். அதில் அவனும் நானும் ஒன்றாக இருக்கும் வீடியோக்கள் இருந்தது. அவனும் நானும் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் அதிகமாக இருந்தது. இது எப்படி எடுத்தான், எப்பொழுது எடுத்தான் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. அதிர்ச்சியில் அவனை பயத்துடன் பார்த்தேன். நவீனின் முகத்தில் ஒரு ஆணவமும் திமிரும். என்ன ஆளினி, இதெல்லாம் பார்த்துவிட்டு பயந்து விட்டாயா? பயப்படாத, இதை வைத்து நான் உன்னை மிரட்டப் போவது கிடையாது. எனக்கு தெரியும், உன் கணவர் வந்துவிட்டால் உன்னால் என்னுடன் நெருங்கி பழக முடியாது என்று. நாம் இருந்த இந்த 3 நாள் நம் வாழ்க்கையில் எப்போதும் மறக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை எடுத்து வைத்தேன்.
ஆனால் இதை பார்த்து நீ பயப்படாதே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது நவீன், உடனே டெலீட் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையாக வரலாம் என்றேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது யாழினி, எவ்வளவு அழகாக இருக்கிறாய். என் மனைவி கூட என்னிடம் இந்த அளவிற்கு இருந்தது இல்லை. நீ வேணும் யாழினி, உன் வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, என்னுடன் வந்துவிடு, இருவரும் எங்கேயாவது போய்விடலாம் என்றான். இவனின் எண்ணமும் செயலும் தவறாக இருக்கிறது. இவனுடன் ஏற்பட்ட இந்த உறவை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று எனக்குள் தோன்றியது. அதை நான் நவீன் கிட்ட கூறினேன். நான் செய்தது தவறுதான் நவீன். உங்களுக்கும் மனைவி குழந்தை என்று இருக்கு, எனக்கும் என் கணவர் இருக்கிறார். என் மனதில் இருந்த ஆசைகளும் இயக்கங்களும் உங்களை பார்த்தவுடன் என் கட்டுப்பாட்டை மீறி நான் தவறு செய்து விட்டேன். அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து டெலீட் பண்ணி விடுங்கள் என்றேன். நாம் இருவரும் அவரவர் வாழ்க்கையை பார்க்கலாம் என்றேன். சரி, நீ சொன்னபடியே டெலீட் பண்ணி விடுகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அதற்கு நீ வைத்திருக்கும் நகை பணம் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று மிரட்ட ஆரம்பித்தான். இல்லை என்றால் இதை அத்தனையும் உன் கணவரிடம் காட்டுவேன் என்று பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தான். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி போயிருந்தேன். நான் ஒருவேளை நகைகளை கொடுத்தாலும் வீடியோவை டெலீட் பண்ணுவான் என்பதற்கு என்ன நிச்சயம்? கண்களில் மிகப்பெரிய ஆணவம் தெரிந்தது. மட்டுமில்லாமல் என்னிடம் கண்ட சந்தோஷத்தால் அவன் என்னை நிச்சயம் விடமாட்டான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவனுக்கு நகைகளை கொடுத்தால் என்னை விட்டு விடுவான் என்பதில் நம்பிக்கையும் இல்லை. இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை இப்பொழுதே எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்க்கை பேராபத்தில் முடிந்துவிடும் என்று எனக்கு புரிந்தது. அன்று மாலை பொழுது என் கணவர் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். பதட்டமாக இருந்த என்னை பார்த்து, ஏன் நான் ஊரில் வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக பதட்டமாக இருக்கிறாய், ஏதும் பிரச்சனையா என்று கேட்டார். என் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். உங்களுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நான் உங்களுடன் வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்றேன். நீ கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, தெளிவாக சொல் என்றார். நீங்கள் ஊரில் இல்லாத நேரம் எனக்கும் பக்கத்து வீட்டு நவீனுக்கும் பழக்கமானது. எத்தனையோ முறை எனக்கு இன்னும் உறவில் இருக்க வேண்டும் என்பது போல் இருக்கிறது, இதற்கு ஏதாவது முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் அதை கவனித்து கொள்ளவில்லை. அவரின் கட்டுக்கோப்பான தேகம் என் நிலை தடுமாற வைத்தது. தவறு பண்ணிவிட்டேன். நான் செய்தது தவறுதான். ஆனால் உங்களை பார்த்தவுடன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் என்னை கொள்கிறது. நவீன்கிட்ட இந்த உறவை வேண்டாம் என்று நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இந்த உறவு தொடர வேண்டும், இல்லை என்றால் நான் என் நகை பணங்கள் அத்தனையையும் அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று பிளாக்மெயில் செய்கிறான். நாங்கள் ஒன்றாக இருக்கிற வீடியோவை வைத்திருக்கிறான். அவன் மோசமான ஒருத்தன் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இதற்கு பிறகு அவன் சொல்லியபடி நான் செய்தால் என் வாழ்க்கை மேலும் நரகமாகிவிடும். அவன் என் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் சீரழித்து விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நான் சீரழிக்க விரும்பவில்லை. நீங்கள் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனைவியாய் இருக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். நான் இன்று வீட்டை விட்டு செல்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று வீட்டை விட்ட கிளம்ப ஆரம்பித்தேன். என் கணவர் என் கைகளை பிடித்து, யாழினி, நீ எங்கும் செல்ல வேண்டாம். ஊருக்கு போயிட்டு வந்த பின்பு வீட்டில் நீ மறைத்து வைத்திருந்த ஆடைகள், கண்ணாடி டம்ளரில் இருந்த மதுபானம், சிகரெட் துண்டுகள் இவையெல்லாம் நான் கவனித்தேன். இல்லாத நேரம் யாரோ இங்கு வந்திருப்பது எனக்கு புரிந்தது. திடீரென்று பியூட்டி பார்லர் சென்று உன் அழகை நீ அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறாய். சுடிதார் சீலை தவிர எதையும் போடாத நீ குட்டையான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி வைத்திருக்கிறாய். உன் முகத்தில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், நீ ஏதோ தவறு செய்திருக்கிறாய் என்று. நான் இன்று வேலைக்கு போய்விட்டு வந்தேன் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, வேலைக்கு போவதைப் போல் சென்றுவிட்டு நம் வீட்டை தான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ நவீன் வீட்டுக்கு போனதும் அவன் உன்னிடம் பேசியதும் எனக்கு நன்றாக தெரியும். முதலில் கோபமும் ஆத்திரமும் வரதான் செய்தது. ஆனால் நிதானமாக யோசித்த பிறகுதான் என் மீதும் தவறு இருக்கிறது என்று புரிந்தது. 6 மாதம் ஆகிறது. தன் மனைவிக்கு என்ன தேவை என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு தேவையான சந்தோஷத்தை நான் கொடுத்திருந்தால் நீ நிச்சயம் இன்னொருவனை தேடி கொண்டு இருக்க மாட்டாய். கௌதம் நடந்த அனைத்தையும் கேட்ட பிறகு முதலில் மனம் உடைந்தார். ஆனால் கோபத்தை விட முக்கியமானது குடும்பத்தை காப்பாற்றுவது என்பதை உணர்ந்தார். யாழினி செய்த தவறையும் அதற்கு பின்னால் இருந்த தனிமையும் புரிந்து கொண்டு அவர் அவளை மன்னித்தார். தவறு செய்துவிட்டாய் என்பதற்காக உன்னை நான் இழக்க மாட்டேன். நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம் என்று கூறி அவளை மீண்டும் தன்னோடு இணைத்து கொண்டார்.
அதே நேரத்தில் நவீனின் மிரட்டல் மற்றும் தவறான செயல்களை கௌதம் சட்டத்தின் உதவியுடன் வெளிக்கொண்டு வந்து அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்க செய்தார். இதனால் யாழினி மீதான ஆபத்தும் முழுமையாக நீங்கியது. பின்னர் கௌதம் தனது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வந்தார். மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்காக நேரம் கொடுத்து அன்பும் கவனமும் அதிகமாக கொடுத்தார். யாழினியும் தன் தவறை உணர்ந்து மீண்டும் நம்பிக்கையுடன் குடும்ப வாழ்க்கைக்குள் முழுமையாக திரும்பினாள். இருவரும் புரிதலுடன் வாழத் தொடங்கினர். இழந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பது எளிதல்ல என்றாலும் அன்பும் பொறுமையும் இருந்தால் எந்த உறவும் மீண்டும் உயிர் பெறும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். குடும்ப வாழ்க்கையில் அன்பு, புரிதல், நம்பிக்கை இல்லை எனில் உறவுகள் சிதறும். தவறுகள் நடந்தாலும் அதை சரி செய்ய முயற்சி செய்வதே உண்மையான வாழ்க்கையின் வெற்றி. என் தவறை நான் உணர்ந்து கொண்டேன். மனித வாழ்க்கையில் உணர்ச்சிகளும் ஆசைகளும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தாமல் தவறான முடிவுகள் எடுத்தால் அது ஒருவரின் குடும்ப வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் முழுமையாக சிதைக்கலாம். உண்மையான சந்தோஷம் தற்காலிக ஆசைகளில் இல்லை, புரிதல், அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றில்தான் இருக்கிறது. தவறுகள் நடந்தாலும் அதை மறைக்காமல் நேர்மையாக எதிர்கொண்டு திருத்திக் கொள்வதே ஒரு நல்ல வாழ்க்கையின் அடையாளம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இப்படிக்கு நான் உங்கள் பவி. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பவி. பாய் பாய்.